Hello friends, welcome to Dosai Amma Dosai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தோசை ரெசிபி அடை தோசை. நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க ராணிமா. வாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அடை தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த 1 டம்ளர் அரிசி, இட்லி அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பாதி இந்த டம்ளரே தான், இந்த டம்ளருக்கு பாதி பச்சரிசி, பாதி டம்ளர் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பாதி டம்ளர் சிறுபருப்பு, பாதி டம்ளர் துவரம்பருப்பு, 7-8 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 பல் பூண்டு, 4-5 துண்டு இஞ்சி, எல்லாத்தையும் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 4 மணி நேரம் ஊறிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். மிளகாத்தல், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்ந்ததை மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் பரபரன்ட்டு அரைக்கணும். இப்போ நல்லா பரபரன்னு அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவில் 1 ஸ்பூன் காயத்தை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் போட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வாணலியை காய வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், நல்லா பொரிஞ்ச உடனே இதில் மாவில் ஊற்றிக்குவாங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிட்டு என்கிட்ட கருவேப்பிலையும் முருங்கலையும் இல்லை, நீங்கள் வேணால் போட்டுக்கிடலாம். இதில் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது லேசாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கனமாக ஊற்றி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எல்லா பருப்பும் சேரதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தொட்டுக்கிட சுகரும் வச்சுக்கிடலாம், சட்னியும் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இது சூப்பர் ஹெல்த்தியான அடை தோசை ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.